கோவையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி 2.0 பாராட்டு விழாவில் பங்கேற்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வரி குறைப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் காரணம் எனவும், வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டதற்கும் அவரே முன்மொழிந்தார் எனவும் கூறினார். கோவை நீலாம்பூரில் நடைபெற்ற ஜிஎஸ்டி 2.0 பாராட்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்று உரையாற்றினார். ஜிஎஸ்டி குறைப்புக்கான பாராட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கே சொந்தமானது என்றும், கொரோனா காலத்திலும் எந்த வரியும் உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டதற்கும் பிரதமரே காரணம் என்று கூறினார். 5% மற்றும் 18% ஜிஎஸ்டி பிரிவுகள் 40% பட்டியலில் சேராது என உறுதியளித்தார். செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் $67.7 பில்லியன் வணிகம், 22% இ-காமர்ஸ் வளர்ச்சி, வாகன விற்பனை உயர்வு உள்ளிட்ட பொருளாதார வளர்ச்சிகளை விளக்கிய அவர், வியாபாரிகள் கோரிக்கைகளை பிரதமரிடம் எடுத்து செல்வேன் என கூறினார். கோவிட் டைம்ல கூட ஒரு வரி அதிகரிப்பு செய்ய உடலைங்களை, அதே மாதிரி வரி குறைப்புக்கு என்னெல்லாம் பண்ண முடியுன்றது யோசிங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்க சின்ன மக்கள் யாரோட ஆதரவும் இல்லாமல் அவங்க தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அவங்க இல்லைன்னா கிராமப்புறத்தில் போய் ஒரு பொருள் சேராது அப்படின்னு எப்பொழுதும் வியாபாரிகளை பற்றி நல்ல ஒரு நோக்கத்துடன் அவங்களுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர் போல பேசக்கூடியவர் பாரத பிரதமர். இந்த ஒரு வருஷத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸில் 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வந்துச்சுன்னா வரி கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத கிளியராக பண்ணி விட்ட சொன்னார். நடுவில் சில அதிகாரிகள் சொன்னாங்க, இல்லை ஒரேடியாக வருமானம் குறைஞ்சிருமோ என்னவோ அதனால் வானாங்க. இப்போ 7.5 லட்சம் 7.25 வரைக்கும் கிட்டத்தட்ட கொடுத்துட்டோம். 7.76 lakhs வரைக்கும் வரி இல்லாமல் பண்ணிட்டோம். நீங்கள் அதை சரி 8 லட்சம் பண்ணுங்க. சில பேர் சொன்னாங்க, இல்லைங்க போனால் போகிறது 9 பண்ணிடுங்க. சில பேர் எதிர்கட்சியிலேருந்து ஸ்பெக்குலேட் பண்ணாங்க, அதாவது இவ்வளோ தான் இருக்குங்க, இதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு 10 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்கன்னு. எல்லார் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டார். எனக்கு ஒரே வரியில் சொன்னார், 12 லட்சம் பண்ணு. மாதத்துக்கு 1 லட்சம் சம்பாத்தியம் இன்னைக்கு தேதிக்கு என்ன கிடைக்கும்? பிள்ளைங்களை வளர்ப்பாங்களா, பெரியவர்களை பார்த்துப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு அவங்களோட துணிமணிகளை வாங்கிறதுக்கு போதுமா, வாடகை கொடுக்கறதுக்கு போதுமான்னு அவர் ஒரு கிரகஸ்தர் மாதிரி, கிரகஸ்தர்னா குடும்பத்தை நடத்தக்கூடியவர் மாதிரி ஒன்று எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லி 1 லட்சத்தில் அவங்களால என்ன பண்ண முடியுமா, அதனால் 12 லட்சம், அதான் 1 லட்சம் மாதம் சம்பாத்தியத்துக்கு வரி மொத்தமாக விலக்கம் கொடுக்கணும் அப்படின்னு.